Hi students, exercise 2.6 la fifth question important 2 mark. Okay, question என்னன்னு பார்ப்போமா? இந்த 104th term and 4th term of an AP are 125 and 0. அதாவது APல 104th term ஓட வேல்யூ 125. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கிவனில் given T 104 T 104 வேல்யூ வந்து 125. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு T4 வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, T4 வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. நமக்கு டிஎன்னோட ஃபார்முலா என்னதுடா? வாட் இஸ் டிஎன் ஃபார்முலா? டிஎன் ஃபார்முலா இஸ் டிஎன் ஈக்குவல் ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. சரிங்களா, அப்போ என்ன வரும்? இந்த 125 நம்ம எப்படி எழுத முடியும்? ஏ தெரியாது நமக்கு, ப்ளஸ் என் வேல்யூ என்னது? 104. இங்கே என்ன இருக்குது? 104. ஸோ 104 மைனஸ் 1 103. 104 மைனஸ் 1 103 இன்ட்டு டி. திஸ் இஸ் ஈக்குவல் 125. சரிங்களா, ஓகே. அதே போல் T4 ஈக்குவல் 0. இதையும் டிஎன் ஃபார்மேட்டில் எழுதலாமா? அப்படி எழுதும் போது என்ன கிடைக்கும்? ஏ ப்ளஸ் 4 minus 1 3 3d. this is equal 0. சரிங்களா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 1ன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிடுவோம். this is செகண்ட் ஈக்குவேஷன் 2. ஓகே, சரி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லி நான் T104ஐயும் T4ஐயும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இந்த ரெண்டையுமே சால்வ் பண்ணி நம்ம ஏ அண்டு டியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, வாட் இஸ் அவர் கொஸ்டின்? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸ். ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸோட சமேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது S35 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களாடா, ஸோ ஏ அண்டு டியோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். எஸ்என்னோட ஃபார்முலா என்ன இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, எஸ்என் ஈக்குவல் n by 2 into 2a plus n minus 1 into d. ஓகே, சரி. பிகாஸ் நமக்கு ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸோட சமேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 மார்க்கில் பார்த்தோம். என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இதே எக்ஸசைஸில் தேர்ட் கொஸ்டின் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். என்ன சொல்லியிருப்பாங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அண்டு nth டேர்ம் வந்து கிவனில் கொடுத்துருந்தாங்க. nth டேர்மை ஜென்ரலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ நம்மளால் லாஸ்ட் டேர்மோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம அங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம்? எஸ்என் ஈக்குவல் n by 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல்லோட இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது லாஸ்ட் டேர்ம் அண்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரிஞ்சால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எஸ்என் ஈக்குவல் டு n by 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். ஓகே, அதர்வைஸ் ஏ வேல்யூ டி வேல்யூஸ் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா எஸ்எனுக்கு யூஸ் பண்ணணும். சரிங்களாடா, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 கால்குலேட் பண்ணி ஏ அண்ட் டியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a plus 103d, this is equal to 125. Next, second equation a plus 3d equal to 0. Okay, now subtract this. இதை simplify பண்ணும்போது subtract பண்ணும்போது என்னவாகும்? கீழே எல்லாமே சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. டியோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 104d. this is equal to 125. சரிங்களாடா, 104 இல்லை, சாரி
103 minus 3. So 3 cancel ஆகி 100 கிடைக்கும். சரிங்களா? So now D equal 125. Okay. D ஓட வேல்யூ என்னது? 125. இந்த 100 நம்ம ரைட் சைடு கொண்டு வரோம். 125 divide by 100. ஓகே. ஸோ D ஓட வேல்யூ இதை கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். 25ஆல் 25 table. Okay. 5 times and here 4 times. Okay. So now D value is 5 by 4. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த D ஓட வேல்யூவை நம்ம எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை செகண்ட் ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு a + 3D = 0. ஸோ அதனால் எது சிம்பிளான ஈக்குவேஷனாக இருக்கோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? சப்ஸ்டியூட் D = 5 by 4 in 2 செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே. சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? செகண்ட் ஈக்குவேஷன் a + 3 into D. D ஓட வேல்யூ 5 by 4 போடுறோம். This is equal 0. Okay. So now a plus 15 divide by 4. This is equal 0. Okay. And next அப்போ a ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? இந்த 15 divide by 4 பார்த்தீங்களா, 15 divide by 4 ரைட் சைடு கொண்டு போங்க. கொண்டு போகும்போது என்ன ஆகும்? -15 by 4 சேஞ்ச் ஆகும். -15 by 4. ஓகே. now the a value is -15 by 4. ஓகே. ஆல்ரெடி நம்ம என்ன ஃபார்முலா எழுதி வச்சுருந்தோம்? எஸ்என்னோட ஃபார்முலாவில் தான் a and d ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க? த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸ். அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? S35 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? S35. ஸோ S35 this is equal, the formula is, என்னோட வேல்யூ 35வா? ஆல்ரெடி ஃபார்முலா ஒன் டைம் எழுதிடுவோமா? Sn ஃபார்முலா is n by 2 into என்னது 2a plus n minus 1 into d. Okay. So now n value is 35 divide by 2 into 2 into a ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் இப்போ தான்? 15 by 4. Okay. -15 by 4. So -15 by 4 plus n minus 1. So 35 minus 1. 34 into d ஓட வேல்யூ என்னது? 5 by 4. 5 by 4. Okay. Yes. Next. இது என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணலாம்லடா. ஸோ என்ன வரும்? 2. அண்ட் நெக்ஸ்ட்டு இன் ஹியர் 34 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அதையுமே நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். என்ன வரும் சொல்லுங்கள்? இது என்ன டேபிள்டா? 2 டேபிள்ஸ். ஓகே. ஸோ 2 in here 17. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ now 35 divide by 2 into -15 by 2 plus 17 into 5. என்னடா 17 into 5? 70. ஓகே. 17 into 5, சாரி 85. 85 இருக்கும். 85 divide by 2. ஓகே. 35 divide by 2 into இங்கே பேஸ் வந்து 2 தான் இருக்குது. 2 மேலே 85 minus 15 70. Okay. Now the final answer is what? The final answer, இதை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணால் 35 வரும். ஸோ 35 into 35 அப்படின்னா 1225 divide by 2. ஸோ ஆன்சர் என்னதுடா? இதை டிவைட் பண்ணுங்கள். 612.5 கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக ஆன்சர் எழுதணும். என்ன எழுதலாம்? therefore sum of the
first 35 terms is 612.5. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து எழுதுங்க ஆன்சரை. ஓகே சரிங்களா? ஓகே. த நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் என்னங்கிறத பாருங்கள். எ மேன் ரீபேஸ் எ லோன் ஆஃப் rupees 65,000 by paying rupees 400 in the first month and then increasing the payment by rupees 300 every month. How long will it take for him to clear the loan? Okay, givenல என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். இந்த givenல என்னடா கொடுத்துருக்காங்க? given loan amount என்னது? First of all, what is loan amount? The loan amount is what? 65,000 rupees. Okay, 65,000 rupees. கம்பல்சரி rupees அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் ரீபே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் வந்து எவ்வளோவா? ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் தான் நமக்கு என்னதுன்னா ஃபஸ்ட்டு டேர்ம். சரி, இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் தான் என்னது? ஃபஸ்ட்டு மந்தில் பே பண்ணுற இன்ஸ்டால்மெண்ட் தான் வந்து என்னது? ஃபஸ்ட்டு டேர்மாக நம்ம மென்ஷன் பண்ணோம். சரியா? இன்ஸ்டால்மெண்ட் வாட் இஸ் ஹவு மச்? 400 rupees. ஓகே, அண்டு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க? செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 400 + 300. சரியா? ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 400, அடுத்தடுத்த பேமெண்ட்டில் வந்து நமக்கு எவ்வளோ ஆகுது? 300 இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ 400 + 300 அப்படிங்கிறதுல 700. இதே இது தேர்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் என்னவாகும்? தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் செகண்ட் இதிலிருந்து ஹவு மச் எவ்வளோ கூடும்? ஒவ்வொரு பேமெண்ட்டுக்குமே 300 கூடிக்கிட்டே வருது. ஸோ 700 + 300, 700 + 300 1000 வரும். சரியா? தேர்டு மந்தில் ஃபஸ்ட் மந்த் 400, செகண்ட் மந்த் வந்து 400 + 300 700 rupees. ஓகே, நெக்ஸ்ட்டு 700 + 300 1000 rupees இந்த தேர்ட் மந்தில். ஓகே, அப்படியே போகும். அண்ட் ஸோ ஆன் இப்படியே தான் ஒவ்வொரு மந்த்தும் நமக்கு கூடிக்கிட்டே போகும். சரிங்களாடா? 300 வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளால் அந்த ஏபி சீரீஸ் எப்படி சொல்ல முடியுமா? therefore the AP series is first term is 400, second term is 700, third term is 1000. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோர்த் டேர்ம் சொல்ல முடியுமே 1000, 300 அப்படியே எக்ஸெட்ராஸ் இப்படியே தான் போகும். சரிங்களா? இங்கே ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ வேல்யூ என்னது? 400. ஓகே, அண்ட் டி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஈச் டேர்ம் என்னென்ன இருக்குது? 300. ஓகே, காமன் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஓகே, அண்டு நெக்ஸ்ட்டு நமக்கு எஸ்என் இந்த ஓவரால் அமௌண்ட் வந்து எஸ்என் சொல்லி எடுக்கிறோம். ஓவரால் லோன் அமௌண்ட் என்னதுடா? 65,000. இந்த லோன் அமௌண்ட்டை கவர் பண்ணி எவ்வளோ தூரம் அவங்க வந்து இந்த லோனை கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் எடுக்கும், எவ்வளோ மந்த் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கொஸ்டினில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? எஸ்என் கொடுத்தாச்சு. ஓகே, எஸ்என்னோட ஃபார்முலா வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ எஸ்என்னோட ஃபார்முலா போடலாமா? வாட் இஸ் தட்? இந்த லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம். n/2 × 2a + n-1 × d. சரிங்களா? n/2 × 2a + n-1 × d. இதில் எஸ்என்னோட வேல்யூ நமக்கு தெரியும். சரிங்களா? அண்ட் தென் ஃபர்தராக ஏடியோட வேல்யூஸ் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல சீரீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி, அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் ஈக்குவலைட் பண்ணி
என்னோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே என்னோட வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியாது. அந்த என்னோட வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களாடா? ஓகே, திஸ் ஈக்குவேஷன் திஸ் ஃபார்முலா ஈக்குவல் டு 65,000 நம்ம இப்போ எழுத போகிறது. ஓகே, ஸோ என்னோட வேல்யூ தெரியாது. டிவைட் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது 400. ஓகே, அண்ட் ப்ளஸ் என் வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ n-1 அப்படியே தான் இருக்கும். டியோட வேல்யூ 300. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் 65,000. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் 65,000. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்போ n/2 இன்ட்டு n/2 இன்ட்டு 4 into 2 800. 800 ப்ளஸ் இந்த 300 உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம்டா. n-1ஓட இந்த 300 மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும்? 300n minus 300. ஓகே, this is equal 65,000. இந்த 2வை கிராஸ் மல்டிபிள் பண்ணி ரைட் சைடு கொண்டு போயிடலாமா? இங்கே டினாமினேட்டரில் இருக்க இந்த 2வை ரைட் சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ என்ன வரும்? n இன்ட்டு இந்த 800ஐயும் 300ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? 500 ப்ளஸ் 300n. ஓகே, சரி, இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 500. அதே போல் இங்கே டிவைட் பையில் 2 இருக்கிறத ரைட் சைடு மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 65-ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்னதுடா? 13 கிடைக்கும். ஸோ 1 lakh, எஸ் 13 கிடைக்குது. அப்போ என்னது? 1,30,000. சரிங்களா? 1,30,000. ஓகே, ஓகே. இந்த நெக்ஸ்ட் இங்கே என்ன உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 300n squared ப்ளஸ் 500n ஈக்குவல் 1,30,000 இருக்கும். சரிங்களாடா? ஓகே, நான் இதில் எதை கேன்சல் பண்ணலாம்? காமனா இங்கிட்ட என்ன இருக்குது? ஜீரோஸை கேன்சல் பண்ணலாம்லடா. அப்படியே டேரெக்டாகவே நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். சரியா? போத் சைடு இங்கே இதில் 100 நம்ம காமனாக எடுத்தும் கேன்சல் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்? டபுள் ஜீரோவை வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு அப்போ இங்கே என்ன இருக்கும்? 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5n, இதை ஒரே சைடு கொண்டு வாங்க, மைனஸ் -1300. திஸ் இஸ் ஈக்குவல் 0. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. சரிங்களா? ஓகே, நான் இதை கால்குலேட் பண்ணுங்கள். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? என்ன பண்ணுவோம்? n ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியண்ட்டையும் இதோட கெழுவையும் இந்த கான்ஸ்டண்ட்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது என்னடா கிடைக்குது? 3 into 1300. ஸோ அது என்ன கிடைக்கும்? 3900 கிடைக்கும். இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. இதோட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரலாம்? நல்லா கவனிங்கடா. இங்கே 39 இருக்குது. ஸோ 39க்கு நியர்பையில் உள்ள ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னது? 6. 6 ஸ்கொயர்னா 36 கிடைக்குமா? அப்போ 60 சம்திங்கில் தான் நமக்கு என்ன இருக்கணும்? 60 சம்திங்கில் தான் ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கும். சரிங்களாடா? 60 into 60 3600. அப்போ அது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 600 போக என்ன இருக்குது? பேலன்ஸ் 300 இருக்குது. 3600 இதில் மைனஸ் பண்ணுங்கள். 3900ல் 3600 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 300 கிடைக்குதா? அப்போ இந்த 3600க்கு 60யோட மல்டிபிள் 60 into 60 தான் கிடைக்கும். இப்போ ஒரு 60யோட எதை மல்டிபிள் பண்ணால் 300 கிடைக்கும்? 5. ஸோ அந்த 5 போடுங்க. சரியா? 60 into
65 வந்து நமக்கு என்ன வேல்யூ 3900. இங்கே கொஸ்டினில் பாருங்கள் 3 இன்ட்டு -1300. ஸோ அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், -3900. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது ஏதோ ஒரு வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ, அந்த நெகட்டிவ் வேல்யூ நம்ம எங்கே போடலாம், 5n ப்ளஸில் இருக்குது சரியா. அப்போ பிக்கஸ்ட் நம்பர் 65, அதுக்கு போடாமல் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு போடுங்க 5 மைனஸு. அப்போ தான் -60 இன்ட்டு 65 நமக்கு என்ன கிடைக்கும், -3900 கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ இதே போல் இந்த ரெண்டு வேறு சைனில் இருக்கான். அப்போ இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும், +5 கிடைக்கும் பர்டிகுலராக. சரிங்களா? ஓகே. நவ் n ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் 3ன்னு இருக்குதா. ஸோ அப்போ இந்த இதை ரெண்டையுமே 3ஆல் டிவைட் பண்ணணும், 3ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்படி டிவைட் பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்கும், 3 டிவைட் பண்ணிட்டா -20 கிடைக்கும். இது எதுவும் கிடைக்காது, அப்படியே தான் 65/3னே தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. நவ் இதை எப்படி எழுத முடியும், n - 20, இந்த ஃபர்ஸ்ட்டு வேல்யூவை வந்து n - 20ன்னு எழுதலாம். அதே இதையும் என்ன பண்ண போகிறோம், என்னோட 3ஐ மல்டிபிள் பண்ணுறீங்க. ஸோ 3n + 65, this is equal 0. ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை. சரிங்களா? ஓகே. ஸோ நவ் என்னோட வேல்யூ 20ன்னு இருக்கலாம், n - 20 = 0னா என்னோட வேல்யூ என்ன வரும், 20ன்னு இருக்கும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஹியர் n வேல்யூ இஸ் -65/3ன்னு இருக்கும். ஒரு மந்த்தை நம்மளால் நெகட்டிவில் சொல்ல முடியுமாடா? எத்தனை மந்தில் இந்த லோனை வந்து கவர் பண்ணுவாங்க, பேமெண்ட் பண்ணி முடிப்பாங்கன்னு தானே கொஸ்டினே. ஸோ ஒரு மந்த்தை வந்து நெகட்டிவில் நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே. ஸோ நம்ம என்னோட வேல்யூ இதுதான் கரெக்டானதுன்னு சூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக he will take ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுத போகிறீங்க, he will take 20 months. He will take 20 months to clear the loan. Okay. புரிஞ்சுதா? finished. 20 monthsல கிளியர் பண்ணுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்டா. சரிங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் இதில் மிஸ்டேக் விடுறதா இருந்தால் எந்த இடத்துல விடுவீங்கன்னா, இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுற இடத்துல விடுவீங்க. சரி, அதை மட்டும் கிளியராக நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, புரிஞ்சதா? ப்ராப்ளம்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, புரியுது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.